ராதே கிருஷ்ணா. ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முரளியின் நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல 9வது பாவத்தின் காரகங்களை பற்றி பார்க்கலாம். 9வது பாவத்தில் என்னென்ன காரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். 9வது பாவம் சொல்லும் போது உடல் கூறுல இடுப்பு, குட்டம், ஆசனவாய்ன்றது இந்த 9வது பாவத்தின் காரகம். அப்போ 9வது பாவம் சொல்லும் போது திரிகோண பாவத்தை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்க. 1, 5, 9 தர்மம் அப்படின்ற திரிகோண பாவத்தில் வரும். 9வது பாவம்ன்றது தர்மம்ன்ற திரிகோண பாவத்தில் வரும். அப்போ திரிகோண பாவமானது ஒன்றை விட ஒன்று வலிமையானது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது 1வது பாவத்தை விட 5வது பாவமானது வலிமை, 5வது பாவத்தை விட 9வது பாவம் வலிமையானது. அப்ப திரிகோண பாவம் 1, 5, 9 ஒன்றை விட ஒன்று வலிமையானது பார்த்தோம். அப்போ 1வது பாவத்தை மேம்படுத்தக்கூடிய காரகங்கள் அனைத்தும் இந்த 9வது பாவத்தில் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப லக்னம் என்ற ஜாதகரின் குணத்தை மேம்படுத்தக்கூடிய காரகங்களான இந்த 9வது பாவ காரகங்கள் அமையும். அப்படின்னா இப்போ லக்னம் அப்படின்றதுல பார்த்தோம், நம்ம ஜாதகருடைய சுயமுயற்சி, சுய கௌரவம், தனித்தன்மை இதெல்லாம் லக்ன பாவத்துல பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த 9வது பாவத்துல அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்ப நேர்மை, ஜாதகருடைய நேர்மையை குறிக்கும். அவர் எப்படி நேர்மையா இருப்பார், ஜாதகர் ஒரு நம்பிக்கையானவரா அப்படின்றத இந்த 9வது பாவம் குறிக்கும். ஜாதகருடைய நம்பிக்கைத்தனம், ஒருத்தட்ட நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கலாமா இல்லையா அப்படின்றத இந்த 9வது பாவம் குறிக்கும். அப்புறம் ஜாதகர் ஒருவரிடம் விசுவாசமாக இருப்பாரா இல்லையா, அதுவும் இல்லாம ஜாதகர் தெய்வ நம்பிக்கை உள்ளவரா இல்ல நாத்திகவாதியா அப்படின்றதெல்லாம் இந்த 9ஆம் பாவம் குறிக்கும். அப்போ ஜாதகர் ஒரு கருணையானவரா, இரக்க குணமுடையவரா, மனிதாபிமானம் உள்ளவரா அப்படின்றதெல்லாம் இந்த 9வது பாவம் குறிக்கும். மனிதாபிமானம் சொல்ல போனா ஒரு கைண்ட்னஸ், ஒரு ஹார்ஷா நடந்துக்காம எதையும் ஒரு சகஜமா ஒரு பெரிய சீரியஸா எடுத்துட்டு போகாம ஒரு சாதாரணமா இருப்பாரா இல்ல அதை வலுக்கட்டாயமா ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்றதெல்லாம் இந்த 9வது பாவம் குறிக்கும். அப்புறம் தான தர்மம் அப்படின்றது இந்த 9வது பாவத்தின் காரகம். ஒருவர் தியாக சிந்தனை உள்ளவரா, தானம் செய்யக்கூடியவரா, அதெல்லாம் இந்த 9வது பாவம் குறிக்கும். தான தர்மம் அப்படின்றது இந்த 9வது பாவம். ஆன்மீக வழிபாடு, தியாக சிந்தனை, அப்புறம் தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை, மதச்சார்புள்ள செயல்கள், அப்புறம் ரிலீஜியன் ஓரியன்டா, அதாவது மதத்தை என்னைக்கும் விட்டு கொடுக்காத, மதச்சார்புடைய, கலாச்சாரத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காரகங்கள் எல்லாம் இந்த 9வது பாவத்தில் வரும். அப்போ லக்னத்திற்கு இந்த 9வது பாவம் முன் திரிகோண பாவம். நல்லா எடுத்து பாருங்க, 1, 5, 9. அப்போ 9ன்றது லக்னத்துக்கு முன்னாடி திரிகோணத்தில் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ லக்னத்திற்கு முன் திரிகோண பாவம் அப்படின்றதுனால ஒரு ஜாதகருடைய கடந்த கால வேலையினால, கடந்த காலத்துல அதாவது முற்பிறவியில் செய்த வேலையினால ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த 9வது பாவம். அதாவது போன பிறவியில ஜாதகர் என்னென்ன புண்ணியங்கள் பண்ணாரோ அந்த புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு இந்த பிறவியில அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இந்த 9வது பாவம் குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகருக்கு 9வது பாவம் நல்ல நிலையில இருந்தா அவர் அதிர்ஷ்டத்தை பெறுவார் அப்படின்னு எடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த 9வது பாவம் அப்படின்றது கர்ம திரிகோண பாவம்னு சொல்லக்கூடிய இந்த 2, 6, 10க்கு எதிர்மறையானது. 2, 6, 10 கர்ம திரிகோண பாவம்னு சொல்றோம். இந்த 1, 5, 9 அப்படின்றது தர்ம திரிகோண பாவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த 2, 6, 10க்கு இந்த 1, 5, 9ன்றது 4, 8, 12 வரும், அதாவது பிந்தைய பாவம். அப்போ 2, 6, 10 கெடுக்கக்கூடிய பாவமானது இந்த 1, 5, 9. ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த மாதிரி. இந்த 2, 6, 10 அப்படின்றது பொருளாதாரம், பொருள் சார்ந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 1, 5, 9 அப்படின்றத பொருள் சாராதது அப்படின்னு சொல்லலாம், தர்மத்தின் வழியாக செல்லக்கூடியது. அப்போ அதுக்கும் இதுக்கும் ரெண்டு முரண்பாடா இருக்கும். இந்த கர்ம திரிகோண பாவம்னு சொல்லக்கூடிய 2, 6, 10க்கும் இந்த 1, 5, 9 முரண்பாடானது. அப்ப பொருளாதாரத்தை சாராதது அப்படின்றது தான் இந்த 9வது பாவம். அப்போ இந்த 9வது பாவம் குறிப்பா பாத்தீங்கன்னா 2, 10 பாவத்திற்கு 8, 12 வரும். எண்ணி பாருங்க, 10ஆம் பாவத்திற்கு 12 வரக்கூடியது இந்த 9வது பாவம்.
அப்ப 10ஆம் பாவம் அப்படின்றது பொருளாதாரம், தொழில், பண விஷயம் இல்லையா, புறம் சார்ந்த காரகம். அப்ப 10க்கு 9 அப்படின்றது 12வது பாவமா வரக்கூடியதுனால இந்த தொழில் அப்படின்றதுக்கு இது எதிர்மறையானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2ஆம் பாவத்திற்கு 8வது பாவமாக வரும். அப்ப 2 10க்கு 8 12 வருது இல்லையா, அந்த 9வது பாவம்ன்றது. அப்போ பொருளாதாரத்தை அறவே தூக்கி எறிஞ்சுவிடும். பொருளாதாரத்தை கொஞ்சம் கூட லட்சியமே பண்ணாது. முதல்ல அவளுக்கு சுய மரியாதைக்கு கௌரவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாவம் தான் இந்த 9வது பாவம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பணம் முக்கியமா இல்ல மரியாதை கௌரவம்லாம் முக்கியமா அப்படின்னா இந்த மரியாதை கௌரவத்துக்கு தான் முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பணம்ன்றது 2வது பட்சம். அதுதான் இந்த 9வது பாவம் அப்படின்றது. அதாவது பணத்துக்கு எதிர்மறையான பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஜாதகர் 9வது பாவம்ன்றது அகம் சார்ந்த காரகத்தை தொடர்பு கொண்டிருந்தா என்ன ஆகும்னா அவளுக்கு ஒரு பணத்தை இழந்து சுய கௌரவத்தை பெறுவது அப்படின்னு, பணம் போனா போட்டோம் நமக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. இதே 2 6 10 தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா பணம் தான் முக்கியம், நமக்கு கௌரவமாவது மரியாதையாவது, அது போனாலும் அதை கொஞ்சம் இழந்தாலும் நமக்கு பணம் கிடைக்கிறது இல்ல அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். அதாவது இந்த 9வது பாவம் அப்படின்றது இறை கொடுப்பினை, தெய்வ அனுகிரகம், தெய்வ சிந்தனை அப்படின்ற மேன்மையான காரகங்களை கொண்டதுன்றதுனால பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காது. தர்மம்னே இருக்கும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த பணம் அப்படின்னாலே கெட்ட குணங்கள், தீய குணங்கள் உண்டாகிறதுக்கு மூல காரணமே இந்த பணம் தான். ஒருத்தர் ஒரு குறுகிய காலத்துல ஒரு பணக்காரரா ஆகிறார்ன்றா நேர்மையான வழியில் ஆக முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு பித்தலாட்டமோ ஏதோ ஒன்று பண்ணி தான், ஒரு அதர்ம வழியில் செயல்பட்டு தான் அந்த குறுகிய காலத்தில் செல்வந்தராக முடியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த பணம் அப்படின்றத ஒரு நாட்டம் வந்துடுது அப்படின்னா இந்த தர்ம சிந்தனையானது விலகி போய்விடும். அப்படிங்கும்போது பணத்தை பெருசா மதிக்கிறவங்களுக்கு இந்த தர்மம் பண்றது, இந்த தானம் பண்றது, இந்த மரியாதை, சுய கௌரவம் இதெல்லாம் ஒரு பெருசா தெரியாது. பணம் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க. அதனால இந்த 9வது பாவம் அப்படின்றது பணத்துக்கு எதிரானது. பொதுவாக அந்த பணத்தை சம்பாதிக்கணும்ன்ட்டு தான் பணம் மேல நாட்டத்தை வைத்து தர்மத்தை கடைபிடிக்காமல் அதர்மத்தை செய்கின்றனர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்காக எல்லா பணக்காரங்களும் இந்த மாதிரி அதர்ம வழியில் சேர்த்தவங்க தான் அப்படின்றது கிடையாது. தாங்கள் ஒரு பிறவியில் வாழும் போது செய்யக்கூடிய புண்ணியங்கள், எவ்வளவு புண்ணியம் பண்றோமோ அந்த புண்ணியங்கள் அனைத்தும் அடுத்த பிறவியில் அவர்களை செல்வந்தராகவே பிறக்க வைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்ப இந்த ஒரு பிறவியில நம்ம தான தர்மங்கள்லாம் நேர்மையான வழியில சம்பாதிச்சு தான தர்மங்கள் பண்றோம் அப்படின்னா அது நமக்கு வினையாக அடுத்த பிறவியில என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு செல்வந்தருக்கு மகனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பா கிடைக்கலாம். தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக ஒரு பணக்காரருக்கே குழந்தையா பிறக்கலாம் இல்லையா? பணக்காரருக்கு குழந்தையாக பிறந்தால் என்ன ஆகும்? பணக்கார இடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் இந்த குழந்தைக்கு எழுதி வைப்பார், தன் மகனுக்கு எழுதி வைப்பார் இல்லையா? அப்படி இருக்கும்போது பூர்வீக சொத்து அப்படின்றது கிடைக்கும். அப்ப பூர்வீக சொத்து அப்படின்றது இந்த 9வது பாவத்தின் காரகம். அதனாலதான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லி இந்த 9வது பாவத்தை முன்னோர்கள்லாம் சொல்றாங்க. இந்த 9வது பாவத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண பாக்கிய கடவுள் அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ குறுகிய காலத்தில் பணத்தை சம்பாதிப்பது அப்படின்றது அதர்ம வழியில் செல்வது அப்படின்றதெல்லாம் இதற்கு எதிர்மறையான காரகங்களான பார்த்தோம். அப்போ இந்த 9வது பாவம் நல்ல நிலையில் இருந்தால் நேர்மையான வழியில் சம்பாதிப்பது அப்படின்றதான் இப்ப இந்த கலை, அரசியல், ஆன்மீகம், அறக்கட்டளை இந்த மாதிரி துறைகள்ல நேர்மையா இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது இந்த லாட்டரி எடுக்கிறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த 9வது பாவத்தை குறிக்கும். ஒருத்தர் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் நிறைய பெற்றிருந்தா ஒரு கடவுள் அனுகிரகம் மூலமாக இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். அதை இந்த 9வது பாவத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். 9வது பாவம் நல்ல நிலையில் நல்ல தொடர்புகளில் இருந்தா இவாளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாத்தியமாகும். 9வது பாவம் கெட்டு போயிருந்தா இவங்களுக்கு இந்த கடவுள் அனுகிரகம் அப்படின்னு தெய்வ அனுகிரகமே இருக்காது. தெய்வ அனுகிரகம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எதையாவது சாதிக்க முடியுமா? முடியாது. இந்த தெய்வ அனுகிரகம், மத நம்பிக்கை, ஆன்மீகமான சிந்தனை இதெல்லாம் இந்த 9வது பாவம் குறிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 9வது பாவம்ன்றது கர்ம திரிகோண பாவங்களுக்கு எதிர்மறையானது. அதாவது 2 6 10 பாவங்களுக்கு 8 4 12 வரக்கூடியது அப்படின்றதுனால ஒரு தொழில் சார்ந்த செயல்களை ஜாதகரை செய்ய விடாது. 2 6 10 அப்படின்றது தொழிலுக்கு சாதகமானது இல்லையா? பொருளாதாரத்தை
முன்னேற்றக்கூடிய பாவமானது இந்த 2, 4, 6, 10 ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அந்த 2, 4, 6, 10 பாவங்களுக்கு எதிர்மறையானது இந்த 1, 5, 9 அப்படின்றது. அப்போ இந்த 9வது பாவம் தொழில் செய்ய விடாது. ஒரு ஜாதகரை ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா இந்த 9வது பாவம் தொடர்பு பெற்றா, இந்த 5, 9 வெறும் 9 இந்த மாதிரி பாவங்களை தொடர்பு பெற்றால் ஜாதகர் தொழிலில் சிறக்க மாட்டார். 10வது பாவம் தொழில் அப்படின்னு சொல்றோம். 10வது பாவம் தொழில் சார்ந்த முன்னேற்றம், அந்தஸ்து, இதெல்லாம் 10வது பாவம் குறிக்கும். அப்ப 10வது பாவம் 9 தொடர்பு கொண்டா என்ன ஆகும்? அந்த அந்தஸ்து இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுதான் இந்த தொழிலுக்கு சாதகமற்ற பாவம் அப்படின்னு சொல்றது இந்த 9வது பாவம். அதுவும் இல்லாம இன்னொரு சில காரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது இந்த 9வது பாவத்தை குறிக்கும். தியானம், யோகாலாம் பண்றாங்களே, தியானம், மெடிடேஷன், இதெல்லாம் இந்த 9வது பாவத்தை குறிக்கும். அப்புறம் உபதேசம் பெறுதல், அதாவது ஒரு வாத்தியார்கிட்டேருந்து உபதேசம் பெறுதல், குரு கிட்டேருந்து உபதேசம் பெறுதல், சில பேர் இந்த மந்திர உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த 9வது பாவத்தை குறிக்கும். ஆன்மீகவாதிகளை குறிக்கும். ஆன்மீகவாதிகளை ஒருத்தர் போய் சந்திக்கிறார் அப்படின்னா அவர்கிட்டேருந்து ஆன்மீக சிந்தனைகளை பெறுகிறார் அப்படின்னா அதெல்லாம் இந்த 9வது பாவம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி மரபு வழி சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். மரபை விட்டு கொடுக்காமல் அதை விட்டு விலகாமல் இருத்தல் அப்படின்றதெல்லாம் இந்த 9வது பாவம் குறிக்கும். அதே மாதிரி இந்த கோயில் திருப்பணிகள், தெய்வ வழிபாடுகள், தெய்வ திருப்பணிகளில் இருப்பவர்கள், மதகுரு, துறவிகள், இது எல்லாம் இந்த 9வது பாவத்தில் வரும். லக்னத்துக்கு முன் திரிகோண பாவம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது 1, 5, 9ல லக்னம்ன்றது 1வது பாவம், அதுக்கு முன் திரிகோணமானது இந்த 9வது பாவம். அப்படிங்கும்போது உறவு முறையில் தந்தையையும் தந்தையோட மூதாதையர்கள், அதாவது அப்பாவுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, இந்த மாதிரி தந்தையின் மூதாதையர்களை குறிக்கக்கூடியது. அதனாலதான் இந்த பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்றது இந்த 9வது பாவம். பூர்வீக சொத்துன்றது யாரு? நம்ம அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா அவெல்லாம் வச்சிருந்த சொத்தை நம்ம கடைசியில இருந்திருந்தா நமக்கு எழுதி வைப்பா இல்லையா? அந்த மாதிரி பூர்வீக சொத்து, மூதாதையர்களை குறிக்கும் பாவம் அப்படின்றதுனால பூர்வீக சொத்துக்கள் அனைத்தையும் இந்த 9வது பாவம் குறிக்கும். அப்புறம் பெருந்தன்மையா நடந்துக்கிறது, அப்புறம் முன் யோசனை, எதையும் சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன் யோசனையா இந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு முன் யோசனை அப்படின்றது இருந்தாதான் அது ஒரு பெரிய விஷயம் கிடைக்கிறது, பெரிய பாக்கியம். அது ஒரு முன் யோசனையே இல்லாம ஒரு செய்யக்கூடிய செயல்கள் தவறாக மாறிடுச்சுன்னா அது ரிசல்ட் நல்லா இருக்காது இல்லையா? அதனால இந்த முன் யோசனை அப்படின்றது இந்த 9வது பாவத்தை குறிக்கும். ஒருத்தருக்கு 9வது பாவம் நன்றாக இருக்கிறது அப்படின்னா முன் யோசனையா செயல்படுவாங்க. அப்புறம் நீண்ட தூர பிரயாணம் அப்படின்றது இந்த 9வது பாவத்தின் காரகம். நீண்ட தூர பிரயாணம்னா ஃபாரின் டிராவல்ஸ், விமான வழி பயணம், கடல் வழி பயணம், இதெல்லாம் இந்த 9வது பாவம். ஒருத்தர் ஃபாரின் போறாரா இல்லையா அப்படின்னா அந்த 9வது பாவம் பார்த்தா தெரிஞ்சிடும். 9வது பாவம் மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும், பாவத்தின் காரகங்கள் கொடுப்பினையை நிர்ணயிக்கும். அதே மாதிரி கிரக காரகங்களும் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் ஃபாரின் போறாருன்னா 9வது பாவம் சொன்னா மட்டும் போதாது, அதோட கிரகங்களையும் பார்க்கணும். இப்போ ராகு அப்படின்றது அந்நிய தேசம், அந்நிய மொழி, இதுக்கெல்லாம் காரகம். அப்போ ஃபாரின்னா ராகுவையும் பார்க்கணும், 9வது பாவத்தையும் பார்க்கணும், ராகுவையும் பார்க்கணும். இந்த மாதிரி அது இந்த தசா புத்திகள் வழியா என்ன நிலையில இருக்கு அப்படின்றதையும் பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம எதையும் சொல்ல முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய கடல், அதை லேசில் படிச்சிட முடியாது. நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணாதான் அந்த ஜோதிடத்தில் ஒரு சிறிதளவாவது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ வெளிநாடு, அந்நிய நபர்கள், பல்கலைக்கழகங்கள், பல்கலைக்கழகம்னு சொல்லும்போது உயர்கல்வி, உயர்கல்வின்றது இதில் ஒரு முக்கியமான காரகம். உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய கல்வியிலே நிறைய ஸ்டேஜஸ் பார்த்தோம். பாலக்கல்வி, அடிப்படை கல்வி, உயர்கல்வி, உச்சநிலை கல்வி, இப்படின்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே பாவமானா அப்படி கிடையாது. ஒவ்வொரு கல்விக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பாவம். அப்போ பாலக்கல்வி 2ஆம் பாவத்தில் பார்த்தோம், பாலக்கல்வி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 4வது பாவத்தில் அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி இந்த 9வது பாவத்தில் உயர்கல்வி, காலேஜ், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்களே, இன்ஜினியரிங், சிஏ, இதெல்லாம். அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை செய்கிறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த கிரகத்தை பார்க்கணும். இப்போ கணித ரிலேட்டடா, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், அந்த மாதிரி ரிலேட்டட்னா புதன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும்.
இப்போ இந்த கெமிக்கல், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு, ரசாயனத்துக்கு அதிபதியான இந்த ராகுவை பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிபத்தியம் செலுத்தும். அது மாதிரி இந்த உயர்கல்வி அப்படின்றது வந்து இந்த 9வது பாவ கொடுப்பினை. அப்போ இந்த உயர்கல்வி அப்படின்றத வந்து இந்த 9வது பாவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். 9வது பாவம் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் உயர்கல்வி கற்பதற்கான, அதாவது கல்வி பயில்வதற்கான மனச்சார்பு அப்படின்றது இந்த 9வது பாவம் உயர்கல்விக்கு ஸ்பெசிஃபிக்கா. அப்புறம் இயற்கை, தெய்வ அனுகிரகம், இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் ரிலேட்டடா என்னென்ன இருக்கும், இந்த கோயில், சர்ச்சு, மசூதி, இது எல்லாம் வந்து இந்த 9வது பாவத்தில் வந்துவிடும். குலதெய்வம் அப்படின்றது இந்த 9வது பாவம் தான். அதே மாதிரி மத குரு, வெளிநாட்டு செய்திகள், வெளிநாடுன்னு சொல்லும்போது வெளிநாட்டு செய்திகள், இப்போ தொலைதூர செய்திகள், இதெல்லாம் வந்து இந்த 9வது பாவத்தில் வந்துவிடும். அப்புறம் சட்டம் ஒழுங்கு, சட்டத்துறை, நீதித்துறை, ஒரு நீதி தவறாமல் நீதியை சொல்றது, ஜட்ஜ்மெண்ட், அப்போ ஜஸ்டிஸ், நீதிபதி. அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஏற்றுமதி இறக்குமதி, சர்வதேச வர்த்தகம், இதெல்லாம் வந்து இந்த 9வது பாவத்தில் காரகம். அப்போ பரம்பரை சொத்து அப்படின்றது, அதான் பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து எல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் இந்த 9வது பாவத்தில் வரும். 9வது பாவம் தொழிலுக்கு எதிர்மறையானது அப்படின்றதுனால தொழிலில் நஷ்டம். பொதுவாக இந்த 9வது பாவம் அப்படின்றது வந்து முற்பிறவியில் நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை குறிப்பது அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இந்த 9வது பாவத்தில் உள்ள காரகங்கள் இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இது மாதிரி இது ரிலேட்டடாக என்னென்ன உண்டோ நீங்களே வந்து பார்த்து டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். மீண்டும் மற்றும் ஒரு பாவகாரக விளக்கத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் முரளி. நன்றி.